கைகளால் ஆறத் தொழுது தொழுது உன்னை வைகலும் மாத்திரை போதும் ஓர் வீடின்றி பைக்குள் பாம்பேறி ஒரே பரனே உன்னை மெய்கொள்ளக் காண விரும்புமென் கண்களே என்று பாடுகிறார். கீழ் பாசுரங்களிலே தன் மனம் வாக்கு கைகள் கொண்டு அவனை ஏத்த வேணும் என்றார். இந்த பாசுரத்திலே கண்களானவை கைகளின் செயல்பாட்டையும் கண்களின் செயல்பாட்டையும் என இரண்டையும் சேர்த்து செய்ய விழைகிறார். அவனை வணங்கத்தான் இந்த சரீரத்தை தந்துள்ளான். ஆகவே கையும் வாயும் அவனை தன்னிச்சையாக தானே தொழ வேணும் என்கிறார். மற்ற பலன்களை விரும்பியோ அல்லது சாதனா ரூபமாக செய்பவர்களோ பலன் கிட்டியவுடன் தொழுவதை நிறுத்திவிடுவார்கள். ஆனால் இவருக்கோ ஸ்வேத தீபவாசிகள் போல தொழுதபடி இருப்பதே அன்றாட செயலாகும். எனவே தொழுது தொழுது என இருமுறை கூறுகிறார். இப்படி இவர்களை தொழ வைப்பதன் மூலம் தனக்கு இருப்பு, அதாவது ஜீவனம் என்பதை அடைகிற உன்னை ஒரு நாளைக்கு ஒரு முறை தொழுதால் போதுமானது என்று இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் கைகளால் பரிபூர்ணமாக பலமுறை தொழுது இவ்விதம் தொழும்படியாக இருப்பதற்கான தகுதிகளான ஈடில்லாத உயர்வு இனிமை ஆகியவற்றுடன் பொன் தகட்டில் பதிக்கப்பெற்ற மாணிக்கம் போல விரிந்த பணங்களையுடைய ஆதிசேஷன் மீதேறி உறையும் பரமபுருஷனே தேவரீரை கால தத்துவம் உள்ளவரை ஒரு க்ஷணப்பொழுது கூட விடாமல் இதோ கிட்டிவிட்டான், தழில் கொள்ளலாமே என்று தான் மனதால் எண்ணியதை நேரே காண விரும்பி எனது கண்களானவை கைகளால் உன்னை தொழுவதைக் கண்டு அதே போல தானும் செய்ய வேணும் என்று அவையும் விரும்பி நிற்கின்றன என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.